கிறிஸ்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்து இணையற்ற நாமத்தினால உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்கள் எல்லாரையும் பார்க்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த மாதம் உங்களுக்கு இனிய மாதமாய் அமையும்படி ஆண்டவருடைய ஸ்தானாதிபதியாய் நிறைஞ்ச மனசில் ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் அற்புதங்களை செய்வாராக. இப்போ தான் வருஷம் தொடங்கின மாதிரி இருக்குது. அதுக்குள்ளால் 3 மாதம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடிப்போச்சு. 4வது மாதத்துக்குள்ளால் அடி எடுத்து வைக்கிறீங்க. இந்த மாதம் எனக்கு எப்படி இருக்க போகுதோ, ஆண்டவர் எனக்கு என்ன நன்மை தரப்போகிறாரோ, ஆண்டவர் என்னை எப்படி உருவாக்க போகிறாரோ என்றெல்லாம் சொல்லி மிகவும் எதிர்பார்ப்போடு காத்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இந்த 1ஆம் தேதி கர்த்தர் நமக்கு கொடுக்கிற விசேஷித்த மங்கள வார்த்தை ஆதியாகமம் 26:12. கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். ஒரு மனுஷன் கையிட்டு செய்கிற முயற்சிகள் அவனுக்கு கைகூடி வரணுன்னா, அவன் கையிட்டு செய்கிற தொழிலோ வேலையோ ஊழியமோ ஆசீர்வாதமாக இருக்கணும்னா ஆண்டவருடைய கரம் அவனுக்கு அனுகூலமாக இருக்கணும். ஊரெல்லாம் எதிர்மறையாக இருந்தாலும் ஆண்டவர் அனுகூலமாக இருந்தால் அந்த வருஷத்தில் அவனால் 100க்கு 100 மதிப்பெண்களை அறுவடை செய்ய முடியும். 100க்கு 100 வருமானத்தை அறுவடை செய்ய முடியும். இப்பொழுதும் நிறைய பிள்ளைங்க பப்ளிக் எக்ஸாம் எழுதி ரிசல்ட்டுக்காக காத்துட்ருக்கிறீங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிச்சா 100க்கு 100 மதிப்பெண்களை நீங்கள் எடுக்க முடியும். நிறைய பிள்ளைங்க எக்ஸாம் வரைக்கும் நல்லா விழுந்து ஜெபம் பண்ணுவாங்க. எக்ஸாம் முடிஞ்சதுக்கு பிறகு ஜெபிக்கிறத விட்டுருவாங்க. அப்படி இல்லை, எக்ஸாம் முடிஞ்சதுக்கு பிறகு இன்னும் ஜெபிக்கணும். ஆண்டவரே, இந்த பேப்பரை வேல்யூவேட் பண்ணுகிற எங்கள் ஆசிரியைகள் கண்களில் எனக்கு தயவு கிடைக்கட்டும். ஆண்டவரே, ஈசாக்கு விதைக்கும்போது 100 மடங்கு அறுத்தது போல் எனக்கு இந்த வருஷத்தில் இந்த பப்ளிக் எக்ஸாமில் 100க்கு 100 மதிப்பெண்ணில் தாங்கன்னு சொல்லி நீங்கள் நல்லா ஜெபிக்கணும். இன்றைக்கி பப்ளிக் எக்ஸாம் எழுதின பிள்ளைகளுக்கும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நல்ல மதிப்பெண்களை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக நான் ஆசீர்வதிக்கிறேன். அது மட்டும் இல்லை, நிறைய பேர் கடந்த நாட்களில் விவசாயம் பண்ணீங்க, இல்லைன்னா தொழில் பண்ணீங்க, எக்ஸ்போர்ட் பண்ணீங்க, கடை வச்சுருந்தீங்க, இல்லைன்னாச்சுன்னா எலக்ட்ரானிக்ஸ் ஏதோ பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கிறீங்க, கம்ப்யூட்டர் சைடில் பிஸ்னஸ் ஏதோ ஒரு பிஸ்னஸ் நீங்கள் பண்ணீங்க. கடந்த நாட்களில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் எடுக்க முடியலை. நீங்கள் போட்ட எஃபர்ட், உழைப்புக்கு ஏற்ற பலன் உங்களுக்கு வரல, ஏதோ வருது அப்படின்னு இருந்தீங்க. இப்படி அல்ல. இன்றைக்கு பிறகு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, இன்றைக்கு பிறகு நீங்கள் கையிட்டு செய்கிற தொழிலை ஆசீர்வதித்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்த அப்படின்னால இந்த மாதத்தில், இந்த வருஷத்தில் 100க்கு 100 நீங்கள் ப்ராஃபிட் அறுவடை செய்ய கர்த்தர் உதவி செய்வார். 100க்கு 100 உங்களுடைய சம்பளத்தை நீங்கள் என்ஜாய் பண்ண கர்த்தர் உதவி செய்வார். கடந்த நாட்களில் பார்த்திங்கன்னா வருமானம் வந்தாச்சுனாலும் நிறைய செலவுகள், வட்டி கடன், தேவையில்லாத மருத்துவ செலவுகள், திடீர்னு வண்டி ரிப்பேரு, திடீர்னு ஆக்சிடெண்ட்டு, விபத்து, இப்படி நிறைய பிரச்சனை வந்து உங்களுடைய உழைப்பின் பலனை உங்களால் சாப்பிட முடியாமல் இருந்துச்சு. ஆனால் இந்த 1ஆம் தேதியும் அதுமா ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது எனக்கு ரொம்ப பிடிக்குன்னு சொன்ன ஆண்டவர் இன்றைக்கி தன்னுடைய அனுக்கிரக கரத்தால் உங்களுக்கு நேராக தன்னுடைய கையை நீட்டி அப்படியே நீங்கள் தலையை தாழ்த்தி தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. இப்போ அவருடைய தளம்புள்ள கரம் உங்கள் மேலே இருந்து, பிரியமானவனே, பிரியமானவளே, உங்கள் ஆத்துமா வாழ்வது போல் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருங்கன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. இன்றைக்கி ஆண்டவர் உங்கள் மேலே தன்னுடைய கரத்தை வச்சுருக்கிறபடினால இன்றைக்கு பிறகு உங்களுக்கு உங்கள் வியாபாரத்தில், வேலை ஸ்தலத்தில், ஊழியத்தில் ஆண்டவருடைய ஆதரவு இருக்குது அப்படின்னு சொல்கிறார். அப்போ ஆண்டவர் ஆதரவு கொடுத்துட்டாருன்னா யார் யார் ஆதரவை வாபஸ் வாங்கினாலும், யார் யார் எதிர்மறையாக இருந்தாலும், உங்களுக்கு ஃபண்டிங் பண்ணவங்களே இதுக்கு மேலே என்னால் ஃபண்டிங் பண்ண முடியாதுன்னு சொன்னாலும் கர்த்தர் பரலோகத்திலிருந்து ஃபண்டிங் பண்ணி உங்களை வாலாக்காமல் தலையாக்கி, கீழாக்காமல் மேலாக்கி உயர்ந்த இடத்துல வைப்பார். நான் விசுவாசிக்கிறேன். இந்த மாதத்தில், இந்த புதிய அக்கௌண்டிங் இயர் தொடங்குகிற நாளில் ஆண்டவர் சொல்கிறார், உங்களுக்கு அக்கௌண்டிங் இயர்னு பார்த்திங்கன்னா ஏப்ரல் 1லேருந்து மார்ச் 31. ஸோ முடிஞ்சிருச்சு. புதிய அக்கௌண்டிங் இயரை இன்றைக்கி நீங்கள் தொடங்குறீங்க. அது நீங்கள் வேலை செய்கிறவங்களா இருந்தாலும் சரி, பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் புதிய அக்கௌண்டிங் இயர். இந்த அக்கௌண்டிங் இயரில் இந்த வசனத்தின்படி 100க்கு 100 அறுவடை செய்யத்தக்கதாக, நல்ல வருமானங்களை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக, நிறைய தேவையில்லாத வீண் செலவுகளை எல்லாம் தள்ளி நல்ல 4 காசு சேமிக்கிற அளவுக்கு கர்த்தர் உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணுவாராக. நிறைஞ்ச மனசில் ஆண்டவருடைய ஸ்தானாதிபதியாய் ஆசீர்வதிக்கிறேன். சரி, ஒரு நல்ல சாட்சியை கேட்கலாம். சிஸ்டர் ஜோசஃபின் ஷீலா, நாகர்கோயில். எனக்கு திருமணமாகி 3 வருடங்களாக குழந்தை இல்லை. நானும் என்னுடைய அம்மாவும்
நாகர்கோவிலிருந்து புறப்பட்டு நவம்பர் மாதம் 2024 நடந்த அன்பரின் பாதத்தில் ஒரு நாள் உபவாச கூடுகையில் கலந்து கொண்டோம். தனி ஜெபத்தில் சகோதரர் ஸ்டீஃபன் அவர்கள் எனக்காக ஜெபித்தபோது, இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரன், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் என்கிற மங்கள வார்த்தை என்னுடைய சிரசிலை வைத்து பிளஸ் பண்ணி அனுப்பினாங்க. அந்த மங்கள வார்த்தையின்படி கர்த்தருடைய கிருபையினால் ஜனவரி 2025 நான் கர்ப்பமாக இருப்பதை மருத்துவர்கள் உறுதி செய்தனர். செப்டம்பர் 30 2025 அன்று எனக்கு குழந்தை பிறந்தது. இந்த மகளுக்கு அற்புதம் செய்த ஆண்டவர் உங்களுக்கும் இதே போல் கற்பத்தின் பலனாக இருந்தாலும் சரி, வருமானத்தின் பலனாக இருந்தாலும் சரி, அபிஷேக பலனாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் கொடுத்து இந்த பூமியில் நிலைநிறுத்துவார். ஜெபிக்கலாமா? அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. இந்த புதிய அக்கவுண்டிங் இயர் 2026-27க்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாட்களில் கர்த்தரின் பிள்ளைகளுக்கு இந்த அக்கவுண்டிங் இயரில், இந்த வருஷத்தில் இவங்க விதைக்கும் பொழுது, இவங்க வேலை செய்யும் பொழுது, ஊழியம் செய்யும் பொழுது 100க்கு 100 அறுவடை கொடுப்பேன் என்று சொன்னீரே. இந்த வருஷத்தில் என் பிள்ளைங்க 100க்கு 100 அறுவடை செய்து கடன் இல்லாமல் வாழ கர்த்தர் உதவி செய்யுங்க. நெருக்கடிகளுக்கு விலைக்கு காத்து கொள்ளுங்க. எல்லா கடன்களை அடைச்சி என் பிள்ளைங்க கூட மிச்சம் எடுக்கும்படி நாங்கள் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். அது மட்டுமல்ல, வருமானத்தின் பலன் மட்டுமல்ல, கற்பத்தின் பலனுக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கும் தடைகளை உடைச்சி நல்ல கற்பத்தின் கனியை கொடுத்து என் பிள்ளைகளை கனம் பண்ணும். இன்றைக்கு பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிற பிள்ளைகளை கர்த்தர் ஒரு விஷய கண்ணோக்கி பாரும். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர் என்கிற மங்கள வார்த்தை இந்த வருஷம் முழுவதும் என் பிள்ளைகளுக்கு பலிக்கட்டும். குறிப்பாக ஆண்டவரே, இந்த ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதியிலே என் பிள்ளைகளுக்காக தாழ்மையோடு உம்முடைய சமூகத்திலே நான் வந்து நிற்கிறேன். என் பிள்ளைகள் சந்தித்த எல்லா வேதனைகளும் பிரச்சனைகளும் நீங்கி இன்றிலிருந்து ஒரு புதிய சமாதான பாதையிலே என் பிள்ளைகள் நடக்கட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 044-24547-999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.